Dear friends and my respected teachers, once again I welcome you all. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது முக்கியமான உளவியலாளர்கள் அவர்களோட கோட்பாடுகள், அவர்களோட கம்பேரிசன் பிட்வீன் தோஸ் சைக்காலஜிஸ்ட் வித் தேர் தியரிஸ். அதே போல குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல், அந்த சிடிபி இல்லையா, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறது 4th வீடியோ. ஆல்ரெடி வி ஹவ் த குயிக் ரிவிஷன்ஸ் கொஷனில் 50 கொஸ்டின்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் 25x4 அந்த டிஸ்ட்ரக்டரோட ஒரு செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். ஸோ திஸ் இஸ் த 4th பார்ட்டில் ஆல் த சைக்காலஜிஸ்டோட அவங்களோட தியரிஸ், அவங்களோட ஒர்க் அவுட், அவங்களோட கம்பேரிசன்ஸ் பிட்வீன் தயர் தியரிஸ், கம்பேரிசன் பிட்வீன் தயர் பிரின்சிபல்ஸ், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எஸ்பெஷலி நாட் ஒன்லி ஃபார் டிஎன்டெட், இது வந்து சிடிஇடி வருது, டிஆர்பிக்கு வருது, டிஎஸ்எஸ்பி வருது, போன்ற பல வகையான ஒரு ஈவன் குரூப் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே கூட ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு வேலிடேட்டான, இதை நல்லா நம்ம ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவ் லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். ஓகே, இப்போ உளவியலாளர் பாருங்கள். இப்போ ஆரம்பத்தில் நான் பார்த்துட்டு வரல. இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்ம இதில் நான் பார்க்கல, இதில் ஒரு 4 ஹெட்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒன்று பார்த்தோன்னா உளவியலாளர், அவங்களோட நேம் யாரெல்லாம் அவங்களோட இது, அப்புறம் கோட்பாடுகள், அவங்களோட கோட்பாடுகள் என்னென்ன, அப்புறம் முக்கிய கருத்துக்கள், அந்த கோட்பாடு வந்து எதை வந்து மைய கருத்தா டிஃபைன் பண்ணுது, அப்புறம் அதை கொடுக்குற அந்த கீ வேர்ட்ஸ் இல்லையா, நம்ம கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த முக்கியமான வார்த்தைகள், அந்த கீ பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டாலேயே நீங்கள் வந்து உளவியலாளர்கள் பேர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது அவர்களோட தியரி வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். முக்கிய கருத்து என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இது ஈஸியாக முடிஞ்ச நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சிடலாம். அதே நேரத்துலையும் நீங்கள் இது வந்து ஒரு நோட், ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துட்டா கூட உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்லையும் அந்த ரிவிஷன் பண்ணுற நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாருங்கள், பியாஜேன்னு வந்து என்ன சொல்லலாம், அறிவுசால் வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா, கோக்னிஷன் சொல்லுவோம். அப்போ இதோட முக்கிய வார்த்தைகள் பாருங்க, கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஈஸியாக நம்ம வந்து அது ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். அறிவுசார் வளர்ச்சி, அதாவது கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், இதோட கீ பாயிண்ட். குழந்தை இதனால் என்ன கோட்பாடு என்ன அப்படின்னா, குழந்தை வந்து அறிவை தானே உருவாக்குகிறது. இந்த நிறைய இந்த ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பியாஜேவோட ஞாபகப்படுத்திங்க. அறிவுசார் வளர்ச்சி முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, குழந்தை வந்து அறிவை தானே உருவாக்குகிறது. அது வந்து அதோட கீ வேர்ட்ஸ் அப்படின்னா, கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ், அப்புறம் டெவலப்மெண்ட் சொல்லலாம். அப்புறம் வைகோட்ஸ்கி, இவர் வந்து சமூக அறிவுசார் கோட்பாடு. இங்குதான் சமூகவியல், சமூக உளவியல் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இதோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, சமூக தொடர்பு மூலம் கற்றல். இந்த சமூக தொடர்பு மூலம் கற்றல் வருது. இதுல பாருங்க, இது வந்து ஸ்கெஃபோல்டிங்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ ZPD இது 2 இருக்கும்போது உங்களுக்கு என்ன, வைகோட்ஸ்கி வந்து நம்ம ஞாபகம் இங்க வந்துடும். அப்புறம் அடுத்தது வந்து ப்ரூனர் வந்து என்ன பண்ணா, கண்டறிதல் கற்றல், இவரோட தியரி. அது என்ன, லேர்னிங் பை டிஸ்கவரி. நம்ம இது கோட்பாடு என்னன்னா லேர்னிங் பை டிஸ்கவரி. கீ பாயிண்ட் எப்படின்னா ஸ்பைரல் கரிக்குலம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்பைரல் கரிக்குலம் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக நீங்கள் உள்ள கொஞ்சம் டீப்பாகவே அங்கே இருக்குது, இன்டெப்த்தாக அங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பாருங்க. அப்புறம் ப்ரூனருக்கு அப்புறம் ஸ்கின்னர் வர்றாரு. ஸ்கின்னர் வந்து பாரு செயலூக்க கற்றல், அவரோட தியரி வந்து செயலூக்க கற்றல். இதோட கருத்து கோட்பாடு என்னன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ரேட் கண்டிஷனிங். இது வந்து நாங்கள் பாருங்க. அப்புறம் பாவ்லாவ் இது என்ன பண்றாரு, இவர் வந்து செவ்வியல் உடனிணைப்பு, அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங். இது இங்க இருக்குது பாருங்க, கிளாசிக்கல் கண்டிஷன் வந்து செவ்வியல் உடனிணைப்பு. இதில் என்ன இருக்கு, நமக்கு 2 விஷயம் வந்து இங்கே கோட் பாயிண்ட் இருக்குது. அது கோட்பாடுகள் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லையா, SR. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்புறம் தோர்ண்டைக், இவர் என்ன பண்றாரு, இவரோட இது வந்து லேர்னிங் பை எரர், அதாவது என்ன ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து முயற்சி பிழை கற்றல். தோர்ண்டைக் இது வந்து இவரோட கோட்பாடு வந்து லா ஆஃப் எஃபெக்ட், இதோட கீ பாயிண்ட்ஸ். இது வந்து கோட்பாடுகள் வந்து ட்ரையல் அண்ட் எரர். அப்புறம் கோலர் நம்ம இன்சைட் லேர்னிங் பார்த்தோம் இல்லையா. இது வந்து திடீர்னு நமக்கு புரியும், அந்த ஒர்க்கை பண்றோம், அதுல நம்ம சக்சஸ் ஆயிடுவோம், இல்லை அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அந்த ப்ராப்ளமையும் அந்த பசலையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம். அப்போ இது வந்து உள்ளுணர்வு கற்றல். இது வந்து கோலர்.
அது வந்து திடீர் புரிதல் அங்கே நடைபெறும் கோட்பாடுல. அப்போ இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து இன்சைட் லைன். எங்கெல்லாம் இன்சைட் இருக்குது அங்கே வந்து கோடரில் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்புறம் கார்ட்னர், ஹவார்ட் கார்ட்னர், இவர் வந்து பாருங்க மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், பல்வகை நுண்ணறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு. இதுல பாருங்க எவ்வளவு ஸ்டேஜஸ் பாருங்க, 8/9, 8 and 9 இவ்வளோ வந்து இன்டெலிஜென்ஸ் கோட்பாடுகள் வந்து இவர் கார்ட்னர் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்பியர்மேன், ஸ்பியர்மேன் நம்ம ஈஸியா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அது எஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். எஸ்ன்னு வந்தாலேயே அங்க இருக்கிற சைக்காலஜிஸ்ட் யாரு அப்படின்னா ஸ்பியர்மேன் நீங்க சொல்லியிருக்க சொன்னோம். இப்போ எஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜி அண்ட் எஸ் தான் வச்சு பார்த்தோம். இப்போ ஜிங்கிறது என்ன, எஸ்ங்கிறது ஃபுல் ஃபார்ம் பாருங்க. ஜிங்கிறது இஸ் நத்திங் பட் ஜென்ரல், எஸ்ங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். இப்போ ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் ரெண்டுமே சேர்ந்து தான் என்னதுன்னா ஸ்பியர்மேனோட கருத்து. அப்புறம் அடுத்தது வந்து இது முக்கியமான பாருங்க கோல்பெர்க். கோல்பெர்க்ல என்ன பண்றாரு பாருங்க, இவர் வந்து அறநெறி வளர்ச்சி என்ன பண்றாரு, அறநெறி வளர்ச்சி வந்து கோல்பெர்க் எடுக்கிறாரு. அப்ப அது இங்கிலீஷ்ல வந்து நமக்கு தெரியும் மாரல் டெவலப்மெண்ட். எங்கெல்லாம் வந்து மாரல் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோமோ, உளவியல் ரீதியில் பேசுறோமோ, அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற கோல்பெர்க். இது என்ன கேட்டு முக்கிய வார்த்தைன்னா ப்ரீ கன்வென்ஷனல் போஸ்ட், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எரிக்சன், எரிக்சன் பத்தி நம்ம ரொம்பவே கான்டென்ட் டீட்டெயில் பார்த்துருக்கிறோம். உள் சமூக வளர்ச்சி, அதாவது என்ன சைக்கோ சோசியல், அதாவது உள சமூக, அது உள்ள உள ஓகே உள சமூக, அதாவது சைக்கோ சோசியல் டெவலப். இங்க வந்து நம்ம சைக்கோ சொமட்டிக் டிசார்டர்ல நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து சைக்கோ சோசியல், சைக்கோ சொமட்டிக் டிசார்டர் வந்து நமக்குள்ள ஏற்படுகின்ற அந்த டிசார்டர் பத்தி நம்ம பேசுறோம். இது வந்து சமூக சைக்கோ சோசியலுக்கு போயிடுறோம். அது வந்து நம்ம சைக்கோ, இது வந்து இது வந்து எத்தனை ஸ்டேஜஸ் பாருங்க, 8 ஸ்டேஜஸ். யாருக்கு, எரிக்சனுக்கு. அப்புறம் பினேட், பினேட் என்ன பண்ணுவாரு, மன வயது மென்டல் ஏஜ். மென்டல் ஏஜ் நமக்கு அடுத்து என்ன வரும், இன்டெலிஜென்ட் வந்துடும். இன்டெலிஜென்ட் டெஸ்டிங்ல தான் மன ஏஜ் வந்துடுது. அப்புறம் தெர்மன், தெர்மன் வந்து ஐக்யூ, ஐக்யூட ஃபார்முலா, ஐக்யூ பத்தி சொன்னாலே நீங்க வந்து தெர்மனுக்கு வந்துருங்க. இப்ப ஐக்யூ வந்து நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ற பாருங்க, பார்த்தோம் மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. அப்ப வந்து ஐக்யூ பத்தி வந்தாலும் உங்களுக்கு எந்த வந்துடணும், தெர்மனோட ஞாபகம் வந்துடும். அப்புறம் கில்ஃபோர்டு, கில்ஃபோர்டு வந்து யாருன்னா படைப்பாற்றல் எக்ஸ்பர்ட் வந்து கில்ஃபோர்ட். இவர் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங், நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங் பார்க்கும். கன்வர்ஜென்ட் திங்கிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். எந்த விதமான ஒரு வெளிப்புறமான ஒரு சிந்தனை ஓட்டம் இல்லாம ஏற்கனவே அந்த அரைச்சமாவே அரைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அரைச்சமாவே அரைக்கிறது, அப்புறம் செஞ்சதையே ரிப்பீட்டட் பண்ணிட்டு இருக்கிறது, காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும். அந்த இவர் பேர் ஒரு பெரிய ஒரு உளவில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தேன்னா அவர் வந்து மனிதர்கள் வந்து சிந்திக்கவே இல்லைங்கிறாரு. மனிதர்கள் யாருமே சிந்திப்பதே இல்லைங்க. இதை சொன்ன யாருன்னா நைட்டிங்கன் அப்படின்ட்டு. இவர் வந்து என்ன நம்மளுடைய அன்றாட அப்ப சிந்திக்காம நம்ம எப்படி நம்ம வேலைகள் செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை இல்லாமலேயே நம்ம நியூரான்ஸ் வந்து நாம ரெகுலரா பண்ண அந்த ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட்டடா நம்ம இன்பில்ட்டா உள்ள வந்து இருக்கிறதுனால நம்ம அந்த சென்சரி மோட்டரோட நம்மளுடைய சிந்தனை இல்லாமலேயே நம்ம என்ன பண்றோம், அந்த வேலை வந்து அது பாட்டுக்கு என்ன ஆகுது, போயிட்டே இருக்குது. எப்பவுமே நம்மளோட சிந்தனையே அங்க கிடையாது. இப்ப எந்திரிக்கிறோம், காலைல எந்திரிக்கிறோம், நம்மளோட வேலையை முடிக்கிறோம், நேரா வண்டி ஏறுறோம், வண்டி எடுக்க கீ எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்றோம். எங்கெங்கெல்லாம் டர்னிங் என்னங்கிறது எல்லாம் நம்ம போற ரூட் வந்து நம்ம மெமரியில வந்து இன்பில்ட் ஆயிருக்குது. எந்த விதமான நியூரான்ஸ் வந்து வண்டி ஏறி உட்கார்ந்த உடனே வண்டி எங்க போகுமோ அது பாட்டுக்கு நேரா போயிட்டு இருக்கும். எந்த விதமான ஆப்போசிட்ல என்ன வருது, வெளியில என்ன வர்றாங்க, அப்ப என்ன நடக்குதுங்கிற எந்த விதமான ஒரு சிந்தனையும் நமக்கு கிடையாது. அதே அந்த என்ன பண்றோம் நாம, அந்த டைவர்ஜென்ட் அந்த திங்கிங் வந்து நமக்கு இங்க கொண்டு வர்றதுக்கு, படைப்பை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயலா நமக்கு படுது. அப்ப அந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் எங்க இருக்குது, ஈஸியா நம்ம கொண்டு போயிடலாம். அந்த தான் நம்மளுடைய ஹியூமன் லைஃப் வந்து நம்மளுடைய அதே நம்மளுது மட்டுமே அந்த டைவர்ஜென்ட் போகாம இந்த கன்வர்ஜென்ட்லயே அதோட வாழ்க்கையில வந்து ஒரு 90% வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி, இதோட வந்து பேசிக்கா இருக்கிறது என்ன, கிரியேட்டிவிட்டி, இதோட அவுட்கம். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டி வர்றது நமக்கு அந்த டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கணும். அதுக்கு படைப்பாற்றல் மிக மிக முக்கியம். அது கொண்டு வந்து யாருன்னா கில்ஃபோர்ட். அப்புறம் டியூபி நம்ம பார்த்தோம், இந்த ஜான் டியூபின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இது வந்து செயல் மூலம் கற்றல், லேர்னிங் பை டூயிங். இதை நம்ம சொல்றோம் லேர்னிங் பை டூயிங். இங்க டியூபி இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது யாருக்கு பொறுத்தது, சைல்ட் சென்டர். கீவேர்டு என்ன, சைல்ட் சென்டர். இப்ப நீங்க வந்து சைல்ட் சென்டர்னு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டாலே நம்ம என்ன வந்துடணும், நேரம் வந்து இந்த லேர்னிங் பை டூயிங் கொண்டு வந்துடணும், செயல் மூலம் கற்றலுக்கு கொண்டு வந்துடணும். டியூபி வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்புறம் ப்ளூம் டாக்ஸானமி படிச்சிருக்கிறோம்.
இதுல வந்து ப்ளூம் டெக்னோ வகைகள் பார்த்தோம் இல்லையா? இது என்ன மெயின் கான்செப்ட் கோட்பாடு என்ன அப்படின்னா, கல்வி நோக்க கோட்பாடு. இதில தான் நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்கிறோம். இதோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோக்னிட்டிவ் டொமைன். இதோட கோக்னிட்டிவ் டொமைன்ல இந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பார்த்துருக்கிறோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, பாருங்க பியாஜெட் அப்புறம் வியோகோட்ஸ்கி. இந்த பியாஜெட்டுக்கும் வியோகோட்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க 2 பேருக்குள்ள அவங்க கோட்பாடுக்குள்ள என்ன கோட்பாடு பாருங்க. இதுல இவங்க 2 பேர்ல பியாஜெட் என்ன சொல்றாரு? குழந்தை வந்து தனியாக கற்றுக்கொள்கிறீங்கிறாரு. வியோகோட்ஸ்னா நம்ம அவர்தான் யார்? இந்த சமூக உளவியல் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க ஒன்ஸ் அகைன் வியோகோட்ஸ்கி. எங்க பார்த்தோம்? வைகோட்ஸ் பாருங்க. இவர் வந்து சமூக அறிவுசார் கோட்பாடு. இவர் வந்து இந்த நம்மளுடைய சமூக தொடர்புல பார்த்தோம் இல்லையா? அது ஸ்கேஃபோல்டிங் ZPD வருது இல்லையா? இப்ப இவர் என்ன சொல்றாரு? சமூகத்தின் மூலம் குழந்தை வந்து கற்றுக்கொள்கிறது. இப்ப 2மே வித்தியாசம் பாருங்க. பியாஜேக்கும் வியோகோட்ஸுக்கும். பியாஜெட் வந்து குழந்தை வந்து தனியாகவே கற்றுக்கொள்கிறது. வியோகோட்ஸ் வந்து சமூகத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறது. இது வந்து கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இது வந்து சோசியல் டெவலப்மெண்ட். இதுல வந்து ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது ஒவ்வொரு நிலைகளும் வந்து நமக்கு முக்கியமா இருக்குது பியாஜெட்ல. இதுல வந்து சோசியல் இன்டராக்ஷன். ஏன்னா எப்ப வந்து நமக்கு சோசியல் டெவலப்மெண்ட் வருதோ, சமூகம் என்று வந்துருது, அங்க சோசியல் இன்டராக்ஷன் முக்கியமாப்படுது. இங்க வந்து என்ன டிஸ்கவரி லேர்னிங். ஏன்னா தனியாக குழந்தை அது வந்து அந்த லேர்ன் பண்ணுது இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணு அந்த குழந்தையோட கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டேஜா என்ன பண்ணுது, அந்த குழந்தை வந்து முன்னேறிட்டு அந்த லேர்னிங் அங்க நடக்குது. இங்க பாருங்க, சமூகத்துல வந்து நம்ம எந்த லேர்னிங்க்கு அங்க எந்த டிஸ்கவரிக்கு இடம் இல்லை. நாம் வந்து எதுல வந்து உந்தப்படுறோம்? கைடட் லேர்னிங்ல உந்தப்படுறோம். ஏன்னா நம்ம இருக்கிறது சமூகம் தானே இல்லையா? ஒவ்வொருத்தரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க நம்மள ஒரு ஒரு மென்டரிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து ஒரு கைட்ஷிப்ல தான் நாம என்ன வர்றோம், சமூகத்துல வளர்ந்துட்டு வர்றோம். அப்ப இதுல பியாஜேல பாக்குறது வந்து இதுல என்னென்ன நடக்குதுன்னா, அசிமிலேஷன் அக்கமடேஷன் ரெண்டும் நடக்குது. ஏற்புடைமை ஒப்புமை இங்க நடக்குது. இதுல பியாஜெட்ல இங்க வந்து அது நடக்கிறது இல்ல. ZCPD ஸ்கேஃபோல்டிங் இங்க நடக்குது. இந்த ZPDக்கும் ஸ்கேஃபோல்டிங் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஆன்சர்ல இருக்கும் 2-3 கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். நீங்க இது கொஞ்சம் டவுட் புரியல அப்படின்னா நீங்க லாஸ்ட் அந்த பார்ட் 3 அதுல வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த TNTETல இது சம்பந்தப்பா அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள் பாருங்க. பியாஜெட் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பியாஜே வந்த உடனே கோக்னேட்டிவ் எப்படி ஞாபகப்படுத்துறீங்க? பேர்ல பாருங்க, இங்க ஒரு ஜி இருக்குது, கோக்னேட்டிவ் இங்க ஒரு ஜி. நீங்க இந்த மாதிரி சின்னமா உங்களுக்குள்ள ஒரு ஒரு மெனமிக்ஸ் மாதிரி ஒன்று அந்த நிமோனிக்ஸ் சொல்றோம் இல்லையா? இந்த நிமோனிக்ஸ் மாதிரி நீங்க வந்து நீங்களே உருவாக்குங்க. உருவாக்கிட்டு நீங்க ஞாபகம் பண்ணீங்க. அப்புறம் விகோட்ஸ் என்ன பண்ணுற, இவர் வந்து ZPD. அப்புறம் ப்ரூனர் வந்து இதுல வர்ற ஸ்கேஃபோல்டிங். அப்ப இந்த 3ல வந்து நீங்க நிச்சயமா ரிலேட்டட் இன் டெப்தா பார்க்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த கம்பேரிசன் போய்க்கலாம். இது வந்து என்ன, யார் யாருக்குன்னா பாவ்லவ் VS ஸ்கின்னர். அப்புறம் அவர் கூட வந்து என்னது தார்ண்டைக், அதே நேரத்தில் VS கோகலர். இந்த 4 பேரோட சோதனைகள் பார்க்கலாம். பாவ்லவ் வந்து எதை வச்சு சோதனை பண்ணாரு? நாய். இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்லையா? அந்த செவியல் அந்த அது பார்த்து இல்லைங்களா? அது வந்து இது என்ன சலைவா அந்த இது பண்ற ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் SR. இது யாருக்கு? பாவ்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விலங்கு? நாய். தார்ண்டைக் என்ன பண்ணாரு? பூனை என்ன பண்ணு நம்ம பார்த்தோம். பூனையோட எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப்பா இங்க தாவி அங்க தாவி அதை தொட்டு இது தொட்டு கடைசியில் என்ன வருது? ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து அந்த பூனை வந்து அது வந்து சக்சஸ் ஆகுது இல்லையா? அப்புறம் கோகலர் இவர் எதை பற்றி யோசனை பண்ணாரு? சிம்பன்சி. இந்த சிம்பன்சி வச்சு அந்த 2 குச்சி வச்சுட்டு என்ன பண்றாரு? இந்த சோதனை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சி 2மே இணைச்சு அதுக்கு வேண்டியதை வந்து அது வந்து இல்லையா? ஸ்கின்னர் இவர் வந்து என்ன பண்ண, எலி மற்றும் புறா இதை வச்சு சோதனை பண்றாரு. இது வந்து ஆப்பரேட் கண்டிஷனிங். இது 3-4 பாருங்க. பாவ்லாவுக்கு வந்து நாய் கிளாசிக்கல் கண்டிஷனிங், தார்ண்டைக்கு வந்து பூனை ட்ரையல் அண்ட் எரர், கோகலர் வந்து சிம்பன்சி இன்சைட் லேர்னிங், ஸ்கின்னர் வந்து பார்த்தோன்னா எலியும் புறா வச்சு சோதனை பண்றாரு. அவருக்கு வந்து ஆப்பரேட் கண்டிஷனிங்ல வருது. சரி, இதுல என்ன நம்ம நினைவில் வைக்கணும்னா, பாவ்லாவ் டாக், தார்ண்டைக்கு வந்து கேட்டு, கோகலருக்கு வந்து மங்கி, ஸ்கின்னர் ரேட். அப்ப இதை வந்து நீங்க ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்புறம் கார்ட்னர் பார்க்கலாம், ஹவார்ட் கார்ட்னர். இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நிறைய ஸ்டேஜஸ் 8, 9 ஸ்டேஜ்னு பார்த்தோம் இல்லையா. இது நம்ம மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அதுதான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல வந்து நிறைய நம்ம இதுல படிக்கலாம். இதுல என்னன்னா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இப்ப நம்ம கூட யாராவது கொஞ்சம் நல்ல ஒரு ஏபிளா எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நம்ம என்ன சொல்லுவோம், மல்டி ஃபேசட்டட் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவர் வந்து பன்முகத்தன்மையாளர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு வேர்டு இருக்குது, மல்டி ஃபேசட்டட் பெர்சன் அப்படின்னா பன்முகையாளர், பன்முகத்தன்மையாளர் இல்லையா. அப்போ அப்போ வந்து பல முகங்கள்னா அவருக்கு என்ன பல முகங்களா இருக்குது. அதாவது அவ்வளோ என்ன பண்ணுவாரு, அத்தனை ஒரு துறையிலும் ஒரு பிரசித்தி பெற்றவரே இருப்பார். அதே போல மல்டிபிள் இன்டெலிஜென்ஸுக்கும் போது திறன் சார்ந்த என்னென்ன இருக்குதுன்னா, ஆரம்பத்தில் பார்க்கும்போது லிங்குவிஸ்டிக், இது வந்து மொழித்திறன். லாஜிக்கல் வந்து நமக்கு தெரியும் கணிதம். ஸ்பேட்டியல்ங்கிறது காட்சிப்படுத்துதல் திறன். மியூசிக்கல் தெரியும் இசை. பாடியிலே கினஸ்தட்டிக், இது உடல் இயக்க திறன் சார்ந்தது. இன்டர்பெர்சனல் வந்து பிறரை புரிதல். இன்ட்ராபெர்சனல் தன்னை புரிதல். இது வந்து அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நேச்சுரலிஸ்ட், இயற்கையான திறன். இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா, இதை வச்சு ஒரு பெரிய ஒரு உளவியல் ஒரு கோட்பாடே இருக்குது, உளவியல் லேர்னிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா என்எல்பின்னு சொல்லுவாங்க. அது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த என்எல்பி வந்து நம்ம லேர்ன் பண்ணனா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வகைப்படுத்துவாங்க. இவர் வந்து லிங்குவிஸ்டிக்கா, இவர் வந்து லாஜிக்கல் மைண்டா, இவர் வந்து ஸ்பேட்டியல் இந்த மாதிரி ஒரு பெர்சனா, கினஸ்தட்டிக் பெர்சனா, இல்ல விஷுவலைசேஷன் பெர்சனா, இல்ல வந்து இன்ட்ரா பெர்சனலா, நம்மளை வந்து அது எந்த மாதிரி ஒரு டைப்னு சொல்லி நம்ம உளவியல் ரீதியாக நம்மளை வகைப்படுத்திட்டு அது மூலமா நமக்கு ஒரு பயிற்சி தர்றாங்க. அந்த பயிற்சி வந்து நம்ம எடுக்கும்போது என்னாகுன்னா நம்மளுடைய நியூரான்ஸ் வந்து அதோட செயல்திறன் வந்து அப்படியே 100 மடங்கு என்னாகும். ஒரு பிரசித்தி பெற்றதா நமக்கு. ஏன்னா 100 ஒரு செயல் ஆக்கத்திற்கான அங்கே ஒரு பயிற்சி வந்து அங்கே நடக்கும். அப்ப இது வந்து நம்ம நியூரோ லிங்குவிஸ்டிக் நம்ம சொல்றோம், என்எல்பின்னு சொல்றோம். இதுக்கு வந்து பேசிக்கா இருக்கிறது இந்த ஹவார்ட் கார்ட்னர், இவர் வழிகாட்டினது தான். இப்ப என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒர்க் ஆகுது. இப்ப நீங்க என்எல்பி ஞாபகம் வச்சுக்கீங்க, அது நம்ம போர்ஷன்ல இல்ல. நீங்க தெரிஞ்சு வச்சுட்டேன்னு உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு இந்த ஞாபகம் வைக்கிறது நீங்க ஈஸியா பார்த்துடலாம். அப்புறம் கோகிலர் வந்த உடனே இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட், எத்திக்கல் வர்றாரு. எத்திக்கல்ல பாருங்க, இதுல நிலை 1, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலைகள் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் இல்லையா, நம்ம முன்னாடி கன்வென்ஷனல் பார்க்கறது கூட ப்ரீ கன்வென்ஷனல் பார்க்கும்போது இதுல என்ன நம்ம அவாய்ட் பண்ண, தண்டனையை தவிர்ப்பது. தண்டனை என்ன பண்ணாமோ தவிர்க்கணும். அதற்கு பதிலாக பரிசை வந்து நம்ம பெறுவது எல்லாமே ப்ரீ கன்வென்ஷனல். ஸ்டேஜ் 2ல என்ன வர்றாங்கன்னா, ஒரு நல்ல குழந்தை, இங்க வந்து தண்டனை நம்ம தவிர்த்துக்கிறோமா, பரிசை நம்ம பரிசை கொடுக்குறோம் இல்லையா. இப்ப 2வது பார்க்கும்போது என்ன, அது மூலம் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு நல்ல குழந்தையை வந்து நம்ம அவருடைய ஸ்டேஜ் உயர்த்தலாம். ஒரு நல்ல குழந்தைங்க வரப்போது நமக்கு அடிப்படை உதவி என்ன, சட்டம் மற்றும் ஒழுங்கு. இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது மூலமா அந்த குழந்தையை வந்து நாம எடுத்துக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சமூக ஒப்பந்தம், இந்த நிலையை பாருங்க, போஸ்ட் கன்வென்ஷனல். இதுதான் நம்ம சமூக ஒப்பந்தம் பார்க்குறோம். அப்புறம் உலகளாவிய நெறிமுறைகள் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம இதுல வந்து எந்த கான்செப்ட் வந்து நம்ம நினைவில ஈஸியா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னா, ப்ரீல வந்து பனிஷ்மெண்ட் இல்லையா, பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ். கன்வென்ஷன்ல வந்து சொசைட்டி, இது அதாவது நிலை குறித்து நம்ம சட்டம் மற்றும் ஒழுங்கு எல்லாமே சொசைட்டில வந்துடுது. போஸ்ட் வந்து என்னன்னா பிரின்சிபல்ஸ்ல வந்துடுது. இது உலக அளவில் நெறிமுறைகள், என்னென்ன நெறிமுறைகள் இருந்தாலும் நம்மளுடைய இந்த உலகத்துக்கூட நம்ம உலகத்தோட ஒட்ட ஒழுகல் இல்லையா, அந்த இதுல வந்து நாம வந்துடுறோம். சரி, இப்போ எரிக்சனுக்கு போகலாம். எரிக்சன் பத்தி நிறைய நம்ம படித்தோம். இதுல நம்ம இந்த கிளாஸ்ல கூட நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நம்மளுடைய டீட்டெயிலையும் கான்டென்ட்லையும் நிறைய எரிக்சன் பத்தி நிறைய இருக்குது. இப்போ இதுல வந்து இவரோட மெயின் என்னன்னா, இங்க பாருங்க ஸ்டேஜஸ் பாருங்க. எரிக்சன் வந்து இந்த ஸ்கூல் ஏஜ்ல பார்க்கும்போது முதலாவது வந்து 0 to 1 இந்த வயசுல அவருக்கு என்ன வருது, ட்ரஸ்ட்டும் மிஸ்ட்ரஸ்ட்டும் இங்க வருது. ஒன்னா அதிகமான நம்பிக்கை இருந்தேன்னா ஹேப்பியா இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாம இருந்தேன்னா அங்க ஒரு மோதல் நடக்கும் இல்லையா. அப்புறம் 2வது 1 to 3, 1 to 3 இயர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டோனமியா இருப்பாங்க, ஷேமா இருப்பாங்க, எல்லாமே தனக்கு தான் வேணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து என்ன பண்ண, ரொம்ப வெக்கப்படுவாங்க, திடீர்னு வர்றதுக்கோ போறதுன்னு வெக்கப்படுவாங்க. 3 to 6 இனிஷியேட்டிவ் விஎஸ் கில்ட். இப்போதான் இங்க ஆரம்பிப்போது அவங்களுக்கு தெரியாம ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ நான் இது செய்யலையேங்கிற ஃபீல் பண்ணுவாங்க.
இல்லை மற்றவர்கள் தவறான ஒரு விஷயத்தை செய்தல் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைல்டுஹுட் ட்ராமாயில வந்து சைல்டு அந்த ஏஜ் ட்ராமா வர்றது வந்து நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க தண்டனையோ, இல்ல அவங்கள வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஏஜ்ல பர்ட்டிகுலர் 3 to 6லயும் 1 to 3லயும் அவங்க வந்து ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல வந்து சைல்டுஹுட் ட்ராமாவுக்கு அவங்க வந்து வழிவகுத்துரும். அதனால ஒருத்தரோட லைஃபே ஒரு பெர்சனோட ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டே அங்கே வந்து வந்து காணாம போயிரும். ஒரு பெர்சனோட ஒரு முழு லைஃப் இந்த சமூகத்திற்கு அவரால ஏற்படக்கூடிய மிக மிக நல்ல அற்புதமான ஒரு அரிய ஒரு செயற்கரிய செயல்கள் அந்த ஒரு மனிதராலோ அந்த குழந்தையினாலோ அவர்களால் இந்த சமூகத்திற்கு பங்களிக்க முடியாது. இதனாலதான் சமூகம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளை வந்து அந்த அளவு நம்ம ஒரு அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடும் நம்மளோட எந்த விதமான ஒரு பய உணர்வு இல்லாம நம்ம வளர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ 6 to 12 பாருங்க இண்டஸ்ட்ரியும் இன்பீரியாரிட்டியும் இதுல வந்துடும். 12 to 18 வரும்போது என்னன்னா இந்த பீரியாடலன்ஸ் தாண்டி அடலசன்ஸ் பக்கம் வந்துட்டான். அப்ப இதுல தான் என்ன பண்ணுவாங்க, ரோல் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. நான் வந்து அவர் மாதிரி இருக்கலாமா, இவர் மாதிரி இருக்கலாமா, நான் வந்து இப்போ ஒரு சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கலாமா, இல்ல நான் இந்த ஒரு பெரிய ஒரு லீடர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆகலாமா, இல்ல நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வர்றது யாரை வந்து ஹீரோவை இருக்கிறது அந்த ஹீரோயிஸ் ஒர்ஷிப் எல்லாம் நடக்கிறது இந்த ஏஜ்ல தான். அதனால அவங்களை வந்து மிக பக்குவமாக நாம அவங்கள ஹேண்டில் பண்ற கட்டாயத்துல நம்ம ஆசிரியர்களாக நாங்க இருக்கிறோம். சரி, இப்போ எது அதிகமான நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணணும், ஸ்கூல் ஏஜ்ல இருக்கிற அத்தனை இதையும் அதிகமா கேட்கறாங்க. அதுலயும் குறிப்பாக பாருங்க இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி இதுதான். இந்த குழந்தைகளை வந்து அந்த அளவுக்கு 0 to 1, 1 to 3, 3 to 6 அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. 6 to 12, 12 to 18 இருக்கிற அத்தனை நிலைகளும் அங்கே அவர்களுடைய வளர்ச்சி மாற்றங்களும் ஸ்டேஜஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அடோலசன்ஸ், ஆமா அதை நான் சொன்ன போறேன். அடோலசன்ஸ் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஐடென்டிஃபிகேஸ் ரோல் கன்ஃபியூஷன் இங்க பார்த்துக்கலாம். சார் இப்போ ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. சரி, இது என்ன சொல்லுது அப்படின்னா இதுல நிறைய வகைப்பாடுகள் இது பார்க்குறோம். பழைய வகைப்பாடுகள் இங்க இருக்குது. அதே போல திருத்தப்பட்ட வகைப்பாடுகளும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருக்குது. பாருங்க பழைய வகைப்பாடு பாருங்க, இதுல வந்து 6 வகையான நம்ம பார்க்கலாம். நாலேஜ் ஃபர்ஸ்ட், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் அப்ளிகேஷன், அனலைசஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன். இது 6மே என்ன இருக்குது, ப்ளூம்ஸோட டாக்ஸானமில பழைய வகைப்பாடுகள். திருத்தப்பட்ட வகைப்பாடு என்ன இருக்கு பாருங்க, நாலேஜுக்கு பதில் என்ன இருக்குது, ரிமெம்பர் இருக்குது. காம்ப்ரிஹென்ஷன் பதிலா அண்டர்ஸ்டாண்ட். அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அப்ளை பண்றோம். அனலைசிஸ்க்கு என்ன பண்றோம், அது அனலைஸ் தான். சிந்தசிஸ் பண்றதுக்கு நாம இங்க வந்து நம்ம தொகுத்து அதை பண்றோம். இங்க வந்து டைரக்டா என்ன பண்ணிடுறோம், எவாலுவேட் பண்ண போயிடுறோம். அப்புறம் இங்க ஃபைனலா எவாலுவேஷன் வர்றது நாம இங்க என்ன பண்றோம், கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குது. அங்க வந்து நான் ஒரு மதிப்பீடு மட்டும்தான் செய்யறோம். ஆனா இங்க வந்து மதிப்பீடு வந்து அதற்கு முந்தைய நிலையில வந்துருது. ஃபைனல் லெவல்ல என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு படைப்பு உருவாக்குறோம். ஒரு விஷயத்தை வந்து நாம உருவாக்குறத நாம இங்க பாத்துக்கலாம். சரி, இப்ப மிக உயர்ந்த நிலை என்ன இதுல தெரியும் இல்லையா, ரிமெம்பரா, அண்டர்ஸ்டாண்டா, அப்புறம் அப்ளை, அனலைஸா, எவ்வளவு கிரியேட். மிக உயர்ந்த வந்து கிரியேட். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம், எதுக்காக விஷயம் நம்ம வந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குறது இல்லையா. இந்த உருவாக்குறதுக்கு என்ன பண்றது, நம்ம ஆரம்பத்துல வந்து நினைக்கணும், ரிமெம்பர் பண்ணணும், அதுக்கு நாலேஜ் வேணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட், அது புரிஞ்சுக்கணும், பேசிக் இல்லையா. இப்போ புரிஞ்சோட மட்டும் நினைக்காது, அது எப்படி நாம அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ளை பண்ண அப்புறம் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ண அப்புறம் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது, அது அனலைசிங் பண்றது. இதனால எனக்கு லாபமா நஷ்டமா, என்ன நன்மைகள் தீமையா, சமுதாயத்திற்கு என்ன பங்களிப்பு என்ன கொடுக்க முடியுதா, இல்ல அந்த பொருள் ஒரு நல்ல முறையில் உருவாவதற்கு தேவையான உகந்த சூழல் அங்க இருக்குதா, அனலைஸ் பண்றோம். அப்புறம் நம்ம பண்ற வேலையை எவாலுவேட் பண்றோம். எவாலுவேஷன் பண்ண போறது நம்மளால என்ன பண்ண முடியும், புதுசா ஒன்றை கிரியேட் பண்ண முடியும். அப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமில மிக உயர்ந்த படிநிலை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நீங்க எடுத்த உடனே கிரியேட்ங்கிறத நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ நாம இதே டெட்ல வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் என்ன இல்லையா, சூப்பர் ஃபாஸ்ட் பாருங்க. இப்போ நீங்களும் கூட என் கூட ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. பியாஜெட் என்ன வருது, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். வெகோட்ஸ்க்கு என்னது, ZPD. ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங். தார்ண்டெக் அதை இன்சைட் இல்லையா, உட்காந்து கட்டுற ட்ரையல்
இதில் வந்து என்ன ட்ரையல் அண்ட் எரர் பார்த்தோம். ஸ்கின்னர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாவ்லவ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், கோக்லர் இன்செக்ட் லேர்னிங், கோக்லர் இன்செக்ட்ல வந்துடுறாரு. கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஸ்பியர்மேன் ஜிஎன்எஸ். ஜிஎன்எஸ் பார்த்தோம். ஜிங்கிறது ஜென்ரல், எஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக். கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட் இல்லையா, இது எத்திக்கல் எங்களை பார்த்தோம். எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. ப்ளூம்ங்கிறது இவர் வந்து டாக்ஸானமி கொடுக்குறாரு. பினே இவர் வந்து மென்டல் ஏஜ், குரோனிக்கல் ஏஜ். பினே வந்தவொடனே குரோனிக்கல் ஏஜ் கொடுத்துட்றாரு. தெர்மன் என்ன கொடுக்குறப்பாரு, ஐக்யூ சம்மந்தப்பட்ட எல்லாமே கேட்டகரிஸுமே நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருங்க. நிச்சயமாக இங்கிருந்து எனக்கு கொஸ்டின் வரும். அப்புறம் இந்த டியூவே நம்ம தெரியும், லேர்னிங் பை டூயிங். ஓகே, ஸோ இதில் நான் பார்க்கும்போது ஏறக்குரிய 15 உளவியலாளர்கள் பாருங்க. இங்கிருந்து ஆரம்பிங்க. பியாஜி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் எரிக்சன் 11, ப்ளூம் 12, பினே 13, தெர்மன் 14, டிவே 15. இந்த 15 உளவியலாளர்களும் இந்த பேரை வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே இன்னொரு தடவை நீங்கள் கேளுங்க, நோட்ஸ் எடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மைண்டில் ரீகால் பண்ணுங்க. அங்கே பண்ணுற தியரியை ரீகால் பண்ணுங்க. நிச்சயமாக இது இருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேரண்டியாக இந்த வீடியோவில் கிடைச்சது. அதாவது இந்த லாஸ்ட் குயிக் ரிவிஷனில் மட்டும். இது இல்லாமல் நீங்கள் உள்ளே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது இன்னும் நிறையா மதிப்பெண்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவை இதோட நம்ம வந்து முடிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஒரு உளவியலாளர்கள் வந்து பேஸ் பண்ணி இன்னும் நல்ல அட்வான்ஸாக ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கிளாசிக்கல் ஒரு கிரியேட்டிவ் பண்ணலாம், ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, see you once again. நம்ம எப்பவுமே சொல்றது போல பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி, மலர்ச்சி. தேங்க்யூ. ராமன்.